தோழர்களே, சுபாஷ் டிவியை பார்க்கும் அன்பு உள்ளங்களே, இந்த பதிவு உங்களுடைய நலனை மாத்திரம் மனதில் வைத்துக்கொண்டு செய்யப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ தன்னை மேம்படுத்திக்கணும்னு சொன்னால், பாம்பு எப்படி தன்னுடைய உடம்புலேருந்து சட்டையை உருவி போடுதோ அதே மாதிரி மனிதனும் வளர வளர தன்னைத்தானே சுயமாகவே சிற்பி எப்படி உளிய வச்சு கல்லை செதுக்குறானோ அதே மாதிரி செதுக்கிறதுனால சாதாரண மனுஷன் உயர்ந்த மனிதனாக மாறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி என்னை நானே செதுக்கின அனுபவத்திலிருந்து இதை பேசுகிறேன். இந்த பேச்சில் இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருத்தமாக இருக்கிறதுனால நீங்களும் உங்களுடைய மிகவும் நெருங்கிய உறவினர்களும் உற்றார்களும் நண்பர்களுக்கும் சொல்லி அவங்களையும் மாற்ற முடியும்னா நீங்கள் உங்கள் கர்மத்தில் டெபாசிட்டை கூட்டுறீங்கன்னு அர்த்தம். கர்மம் என்பது எண்ணம், செயல். இதில் டெபாசிட்டை கூட்டுறதுக்கான ஒரே வழி, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், என்னை போல இருக்கிற எல்லா உயிர்களும் நல்லா வாழட்டும் அப்படின்ற எண்ணங்களோட நீங்கள் செய்யும்போது அது முழுமை பெறுது. முழுமை பெறும்போது அதுக்கு பாகமாக வரக்கூடிய அருமையான கிரெடிட்டு, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் இன்னொருக்கு உபயோகரமாக இருக்கும்போது அதனுடைய நன்றி உணர்வு உங்கள் கர்மத்தில் ஒரு புதிய பாகமாக புதிய பங்களிப்பாக மாறிடும். மனிதனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு மனிதனே. பணம், பொருள், பெண், இன்பம், சந்தோஷம், துக்கம், அப்படி எல்லா விதமான உணர்வுகளும் மனிதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு வருது. என்னுடைய வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பு மனித இனமும் இயற்கையும். முதல்ல மனிதனுடைய பங்களிப்பை பார்ப்போம். உங்களுக்கு அல்லது உங்களுடைய கணக்கில் உங்களுடைய மொபைலில் ஒரு 1500 2000 நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். எப்படி தீபாவளிக்கு நம்ம தேவையில்லாத எடுத்து வெளியே போட்டு எரிக்கிறோமோ, உபயோகம் இல்லாத தூக்கி வெளியே போடுறோமோ, அதே மாதிரி இந்த 1500 1000 500 ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இத்தனை நண்பர்களில் எத்தனை பேர் உங்களுடைய உறவை மேம்படுத்துறதுக்காக வேண்டியும், உங்கள் உறவை சரிப்படுத்துறதுக்காக வேண்டியும், உங்களுடைய உறவை புதுப்பிக்கிறதுக்காக வேண்டியும் முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. இத்தனை நம்பரில் ஒரு 70% நம்பரை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அது உபயோகமாக இன்றைக்கி இருக்காது, நாளைக்கு இருக்காது. ஒரு வருஷம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வாரம் உபயோகம் இல்லாதது உபயோகம் உள்ளதுன்னு சொல்லி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நண்பர்களும் நம்பர்களும் உங்களை எந்த விதமான பாதிப்புக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஈடுபடுத்தாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இருக்கிற நண்பர்களையும் இது மாதிரி இருக்கிற நம்பர்களையும் நம்ம எடிட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி சொல்லக்கூடிய பதிவு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னது? உங்களுடைய மொபைலில் ஒரு 3 மாதமாக 6 மாதமாக பார்க்காத பேசாத ஆளுகளோட நம்பரை டெலீட் பண்ணுங்கள். என்னைக்கோ வேலைக்கு வரும்னு சொல்லிட்டு குப்பைகளை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி வேலைக்கு வரக்கூடிய இனிமையான நண்பர்களை யூஸ் பண்ணிக்கிறணும். அது மாதிரி ஆடிட்டிங் பண்ணுங்கள். டெலீட் பண்ணி நம்பர்களை குறைச்சிருங்க. இப்போ செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உங்களுடைய உயர்வும் உணர்வும் வளரணும்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பதிவில் வைக்கணும். உதாரணத்துக்கு, தினமும் பேச வேண்டிய அல்லது தினமும் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நண்பர்கள் யார்? முதல்ல அம்மா, அப்பா, கல்யாணமாக இருந்தால் மனைவி, கல்யாணமாக இல்லைனா காதலி, அப்புறமேலு அண்ணன், தம்பி, அக்கா, இதே மாதிரி நெருங்கிய உறவினர்களோட நம்பர்களை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, நாளும் பொழுதும் விழிஞ்ச உடனே ஒரு நாளைக்குள்ளே காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களோட பக்கத்தில் இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் ஹலோ சொல்கிறது உங்கள் பழக்கமாக இருக்கட்டும். டெய்லி ஒரு கால், அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், இவங்களுக்கு கட்டாயம் ஒரு கால் பண்ணணும். சும்மாவாது வேலை இல்லாமல் ஹலோன்னு சொல்லணும். 2 நாளைக்கு ஒரு தடவை அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமே, மச்சான், சித்தி, சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா, ஏதோ ஞாபகம் வந்தது, நல்லா இருங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும். 3 நாளைக்கு ஒரு தடவை இதை காட்டிலும் கொஞ்சம் தூரமாக இருக்க உறவினர்கள் அல்லது நண்பர்கள், ஹலோ, ஜஸ்ட் ஒரு கட்டசிக்கு ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். 4 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை, 6 நாளைக்கு ஒரு தடவை சொல்லி யாருக்கிட்ட உங்களுக்கு பேசணும்னு தோணுதோ குறித்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் போதும். கதை பேச வேண்டிய தேவையில்லை. ஹலோ, ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆகும்னா, வேலை இல்லாமல் பேசினா கூட
ஐயோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தானே, உறவுகளை புதுப்பிக்கிறதுக்கும் என்னை ஞாபகப்படுத்தி கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது தேவைகள் வரும்போது நிச்சயம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி உதவி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆடிட்டிங், இந்த சுய விமர்சனத்தை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா வாழ்க்கையோட மேம்பாடு ரொம்ப உயரமாக சீக்கிரமாக வரும்ன்றது என்னுடைய அனுபவம். தேவையான நம்பர் எடுத்தாச்சு, தேவையான நம்பர் குறிச்சிக்கிட்டீங்க. இப்போ தவிர்க்க முடியாத ஃபோனு தினம் பண்ண வேண்டியது 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு குறித்து வச்சுக்கிட்டு 48 நாளைக்கு இந்த மெடிடேஷன் மாதிரி இதை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் போதும். நிறைய பேச வேண்டியது அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுங்கள். ஒரு ஞாபகம் வந்ததுங்க, உங்களுக்கு கூப்பிட்டேங்க அப்படின்னு 10 நிமிஷத்தில் எல்லா உறவுகளையும் புதுப்பிக்க முடியும். ஏன்னா மனித இனமே பேசுகிறதுனாலையும் பார்க்குறதுனாலையும் ஹலோ சொல்கிறதுனாலையும் நிச்சயமாக ஒரு அருமையான ஈடுபாட்டையும் ஆழமான உணர்வுகளையும் உறவுகளையும் செய்யக்கூடிய மந்திர கோலம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் நான் சொன்னதில் அல்லது நீங்கள் கேட்டதில் குறைகள் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வளர்ச்சிக்காக செய்யப்பட்ட இந்த வீடியோ வச்சுக்கிட்டு உறவை மேம்படுத்துறதுக்கு எப்படி உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணணும், செல்ஃப் ஆடிட்டிங், செல்ஃப் ஸ்கல்ப்டிங், செல்ஃப் சிசிலிங் பண்ணி மாறணும், மாறுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க இவ்வையகம்.